ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இது செவ்வாய்க்கிழமை காலையில் இப்போ தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறது வழக்கம். இப்போ 2 நாளாகவே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. தைப்பூசத்தன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டேன். இன்றைக்கி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஈவினிங், அப்படி இல்லாட்டி ஃப்ரைடே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு சாதம், அதுக்கப்புறம் வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு தக்காளி நிறைய போட்டு புளி ஊற்றாமல் ஒரு கிரேவி செஞ்சுருந்தேன். அது நல்லா இருக்குது, நல்லா ஆனால் இன்றைக்கி அதுதான்டா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த வெண்டிக்காய் இன்னும் கொஞ்சம் வதங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, பிள்ளைங்க அதை அக்செப்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மாதம் நெருங்கிக்கிட்டே இருக்குது, டெலிவரி டைமும் வந்துகிட்டே இருக்குது, பக்கு நின்று இருக்கிறது என்று சொல்கிறதே தெரியலை. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த பேபி அப்படிங்கிறதுனால சில விஷயம் எனக்கு மறந்தே போச்சு. எனக்கே ஏதோ புதுசாக கன்சீவ் ஆகி புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுக்க போகிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. நிறைய விஷயம் எனக்கு தெரியலை. அப்போவுமே என்னோடய அம்மா, என்னோடய மாமியார், கிராண்ட்மா அவங்க தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி சாப்பிடணும், இது மருந்தெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. இனிமேல் எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் தனியாக என்னன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. தெரியாததை உங்ககிட்ட தான் கேட்பேன், நீங்கள் தான் சொல்லணும், வேறு வழி இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு கிச்சனே ஒரு எதாவது க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னத்தை பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்குனாலும் நம்ம கடைசி வரையும் வீட்டு வேலை பார்த்தே ஓஞ்சு உயிரோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.